Praise the Lord, brothers and sisters. இன்னைக்கு நம்ம டே 65, 66 அண்ட் 67 பார்க்க போகிறோம். அதாவது டேட் 15, 16, 17ஓடது தான் பார்க்க போகிறோம். நம்ம 1 சாமுவேலில் 21லேருந்து 24 வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டே 65 ஃபஸ்ட்டு சாப்டர் 21 என்ன சொல்கிறாங்கன்னா, சவுலிடம் இருந்து தப்பி ஓடும் தாவீது நோபில் தஞ்சம் புகுந்து அங்கு ஆசாரியனான அகிமெலேக்கிடமிருந்து பிரசன்னத்தின் அப்பத்தையும் கோலியாத்தின் வாளையும் பெறுகிறார். ஆனால் பின்னர் அடையாளம் காணப்பட்டு தப்பிக்க பைத்தியக்காரத்தனமாக நடித்து காத்துக்கு ஓடி விடுகிறார். அடுத்தபடியாக அதிகாரம் 22. இதில் 1 சாமுவேல் 22 சவுலின் துரத்தலிலிருந்து தப்பி ஓடிய பிறகு அதுல்லாம் குகைக்கு தாவீது தப்பி சென்றதையும், பின்னர் சவுலின் கட்டளைப்படி அகிமெலேக் உட்பட நோபின் ஆசாரியர்கள் துயரத்துடன் படுகொலை செய்யப்பட்டதையும், அபியத்தார் மட்டுமே தாவீதை எச்சரிக்க தப்பி சென்றதையும் விவரிக்கிறது. அடுத்து 23ஆம் அதிகாரம். இதில் பெலிஸ்தியர்கள் கேகிலாவை தாக்குவதை அறிந்த பிறகு தாவீது செய்த செயல்கள், கடவுளிடம் ஆலோசனை கேட்பது, நகரத்தை காப்பாற்றுவது, அதைத் தொடர்ந்து சவுல் துரத்தியது மற்றும் தெய்வீக தலையீட்டால் தாவீது தப்பிப்பது ஆகியவை இதில் அடங்கும். அடுத்த அதிகாரம் 24. இதில் சவுலிடம் இருந்து ஒளிந்து கொண்டிருக்கும் தாவீது ஒரு குகையில் அவரை கொல்லும் வாய்ப்பை பெறுகிறார். ஆனால் அதற்கு பதிலாக அவர் சவுலின் உயிரை காப்பாற்றி தனது அங்கியின் ஒரு மூலையை காட்டி தனது குற்றமற்ற தன்மையை காட்டி கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்டவருக்கு எதிரான வன்முறையை தவிர்க்கிறார். இதுதான் இந்த 24வது அதிகாரம். அடுத்து டே 66 அதிகாரம் 25லேருந்து 28 வரைக்கும். இது ஃபர்ஸ்ட் 25வது அதிகாரம் பார்த்துடலாம். இதில் சாமுவேலின் மரணம், திமிர்பிடித்த மற்றும் செல்வந்தரான நாபாலுடனான தாவீதின் சந்திப்பு, பிறகு அபிகாயிலின் தலையீடு அமைதியான தீர்வுக்கு வழிவகுத்தது, பிறகு அதை தொடர்ந்து நாபாலின் மரணம், பின்னர் தாவீது அபிகாயிலை மணந்தார். அடுத்தது 26வது அதிகாரம். இதில் சவுல் வனாந்தரத்தில் தன்னை துரத்தி வருவதை அறிந்த தாவீது சவுலின் முகாமுக்கு இரகசியமாக செல்கிறார். அங்கு சவுல் தூங்கிக் கொண்டிருப்பதை காண்கிறார். தாவீதின் ஆள் அபிசாய் சவுலை கொல்லும்படி அவனை தூண்டுகிறான். ஆனால் தாவீது மறுத்து கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்டவரை மதித்து சவுலின் ஈட்டியையும் தண்ணீர் ஜாடியையும் எடுத்து கொண்டு பின்னர் அவற்றை திருப்பி தருகிறார். அடுத்தபடியாக 27வது அதிகாரம். இதில் சவுலுக்கு பயந்து தாவீது பெலிஸ்திய ராஜாவான ஆகீசிடம் தப்பி சென்று அடைக்கலம் தேடி இறுதியில் சிக்லாக் நகரத்தை பெறுகிறார். அங்கு அவர் அண்டை நாடுகளை தாக்கி தனது ஆதரவை தக்க வைத்து கொள்ள தனது இலக்குகளை பற்றி ஆகீஸை ஏமாற்றுகிறார். அடுத்து 28வது அதிகாரம். இதில் பெலிஸ்திய படையை எதிர்கொண்டு கடவுளிடம் இருந்து வழிகாட்டுதலை தேடி தோல்வியுற்ற சவுல் எண்டோரில் பழக்கமான ஆவி கொண்ட ஒரு பெண்ணை கலந்தாலோசிக்கிறார். அவள் இறந்த தீர்க்கதரிசி சாமுவேலின் ஆவியை வரவழைக்கிறாள். இது சவுலின் உடனடி தோல்வி மற்றும் மரணம் பற்றிய ஒரு கொடூரமான தீர்க்க தரிசனத்திற்கு வழிவகுக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 67வது நாளோடது. இதில் 29 to 31 அதிகாரம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதிகாரம் 29. இதில் பெலிஸ்திய ராஜாவான ஆகீசுடன் இருந்த தாவீதும் அவருடைய ஆட்களும் எதிர்பாராத விதமாக
தங்களுக்கு நியமிக்கப்பட்ட நகரத்திற்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். ஏனெனில் பெலிஸ்திய பிரபுக்கள் தாவீது தங்களுக்கு எதிராக திரும்பி சவுலுக்கு போரில் உதவக்கூடும் என்று அஞ்சுகிறார்கள். இதுதான் அடுத்தபடியாக அதிகாரம் 30. இதில் தாவீதும் அவருடைய ஆட்களும் இல்லாதபோது அமலேக்கியர் சிக்லாகை தாக்கி நகரத்தை எதிரித்து பெண்களையும் குழந்தைகளையும் சிறைப்பிடித்தனர். இது தாவீதுக்கு துயரத்தையும் அதைத் தொடர்ந்து அமலேக்கியர்களுக்கு எதிராக பின்தொடர்ந்து வெற்றியையும் அளித்தது. அடுத்தது 31 அதிகாரம். இதில் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலரை போரில் தோற்கடித்தனர். இதன் விளைவாக சவுல் ராஜாவும் அவருடைய 3 மகன்களான யோனத்தான், அபினதாப் மற்றும் மல்கி சூவாவும் கில்போவா மலையில் இறந்தனர். பின்னர் பெலிஸ்தியர்கள் சவுலின் தலையையும் கவசத்தையும் கோப்பைகளாக எடுத்து கொண்டனர். அடுத்தது நம்ம 2 சாமுவேல் பார்க்க போகிறோம். முதல் அதிகாரம். போரில் சவுலும் அவரது மகன் யோனத்தானும் இறந்த செய்தியை கேட்ட பிறகு தாவீது அவர்களின் மரணத்திற்காக துக்கப்படுகிறார். மேலும் அவர்களின் வீரத்தையும் இஸ்ரவேலின் பலத்தையும் இழந்துவிட்டதை எடுத்துரைக்கும் ஒரு புலம்பலின் மூலம் தனது துக்கத்தை வெளிப்படுத்துகிறார். இதுதான் இந்த அதிகாரங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஜெபம் பண்ணி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அப்பா பிதாவே, எங்களோட வாழ்வில் எது நல்லது எது கெட்டது அப்படின்றத தெரிந்து கொள்ளும் ஞானத்தை எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவே ஆமென். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் மை சேனல்.